ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 5. துர்முக் தான் கண்ட காட்சிகளை ஒருவாறு தயங்கி அரசரிடம் கூறி முடிக்க, அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை கண்ட துர்முக் தலை குனிந்தபடியே, அரசே, என்னை தண்டித்து விடுங்கள், நான் தங்களுக்கு கவலை ஏற்படுத்தி விட்டேன். அரசர் ஸ்ரீராமன் கவலை நிறைந்த முகத்துடன், நீ இங்கிருந்து செல்லலாம் என்று கூற, அங்கிருந்து வெளியே சென்றான் துர்முக். அங்கிருந்து வெளியே சென்றவுடன் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார். அவரது மனம் அவரிடம் பேசத் தொடங்கியது. எனது பிரஜைகளின் மனதில் சீதாவின் மீது சந்தேகம் உள்ளது. ஆனால் நான் அறிவேன், சீதை மிகவும் உன்னதமானவள் மற்றும் பவித்திரமானவள் என்று. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஒரு நாட்டின் அரசனாக எனக்கு இந்த நாட்டின் மக்களே முக்கியம். இந்த உலகில் வேறு எதுவும் எனக்கு முக்கியமல்ல. ஒரு நாட்டின் மன்னன் அந்த நாட்டின் மக்களுக்காக எந்த பொருளையும் எந்த உறவையும் தியாகம் செய்ய தயாராக இருத்தல் வேண்டும். ஏனெனில் ஒரு நாட்டின் அரசனை கண்டே அந்த நாட்டின் பிரஜைகள் வாழ்க்கை நடத்துவர். அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே. நான் எனது பிரஜைகளுக்கு தவறான உதாரணமாக இருத்தல் கூடாது. இப்பொழுது என்ன செய்வது? சீதை மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் சீதை மீது அனைவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதே. இதற்கு நான் என்ன உபாயம் தேடுவேன்? என்ன செய்வேன்? ஒரு அரசராக நான் எனது மக்களுக்காக சீதையை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கர்ப்பவதியாக இருக்கும் அவள் எங்கே செல்வாள்? இப்பொழுது நான் என்ன செய்வேன்? என்ன முடிவு எடுப்பேன்? உடனடியாக குரு வசிஷ்டரை நான் சந்தித்தாக வேண்டும். ஆம், அவரிடம்தான் இதற்கான உபாயம் கிடைக்கும் என்று மனதில் நினைக்க, இரவு உறக்கமின்றி தவித்தவர் மறுநாள் காலை விடிந்ததும் தனது குரு வசிஷ்டரை தேடிச் சென்றார். வாருங்கள் அரசே என்று குரு வரவேற்க, குருவே, நான் உங்களிடம் ஒரு உபாயம் தேடி வந்துள்ளேன். கூறுங்கள் அரசே. அரசர் ஸ்ரீராமன் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறி முடிக்க, வசிஷ்டரோ, ஆம் அரசே, தாங்கள் எடுத்த முடிவு மிகவும் சரியானது. ஒரு அரசன் தனது பிரஜைகளுக்காக எந்த ஒரு உறவையும் தியாகம் செய்ய தயாராக இருத்தல் வேண்டும். அரசி, சீத்தையின் மீது தவறு இல்லை என்றாலும் மக்களின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டு உள்ளதே. இந்த சந்தேகம் அவர்களின் மனதில் உங்களுக்கு இருக்கும் மரியாதையை கவிழ்த்துவிடும். தவறான உதாரணமாகி விடுவீர்கள் அரசே. அதனால் தாங்கள் எடுத்த முடிவே சரியானது. தாங்கள் அரசி சீதையை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கூற, அதனை கேட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பிச் சென்றார் அரசர் ஸ்ரீராமன். மாளிகைக்கு வந்து தனது 3 தம்பிகளையும் தன் அருகில் அழைத்தார் அரசர். 3 தம்பிகளும் தங்களது அண்ணனின் அருகில் வந்தனர். அவர்களிடம் அரசர் ஸ்ரீராமன் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் அதற்கு குரு வசிஷ்டர் கூறிய உபாயத்தையும் கூற, 3 தம்பிகளுமே அதனை எதிர்த்தனர். அண்ணா, முடியாது அண்ணா, இது தவறாகும். அண்ணியின் மீது எந்த தவறும் இல்லை. அண்ணியை துறப்பது சரியன்று. வேண்டாம் அண்ணா, இந்த பாவத்தை செய்யாதீர்கள். மக்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாவீர்கள் அண்ணா. ஸ்ரீராமனோ, இந்த பாவத்தை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே. ஒரு நாட்டின் மக்கள் அந்த நாட்டின் அரசனின் குழந்தைகள். அரசன் தனது மக்களை நினைத்தே காரியங்கள் செய்தாக வேண்டும். அதனால் சீதையை துறப்பதை தவிர வேறு உபாயம் இல்லை என்றார். அண்ணா, வேண்டாம் அண்ணா என்று மீண்டும் மீண்டும் கூற, அரசர் ஸ்ரீராமர் தனது முடிவில் தீர்க்கமாக இருந்தார். அதனால் இறுதியில் அனைவரும் தங்களது அண்ணனின் முடிவை ஏற்றுக்கொண்டனர். அரசர் ஸ்ரீராமன் தனது தம்பி லக்குவனை தன் அருகில் அழைத்தார். அவனிடம்,